நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த காணொலியில ஒரு அருமையான கதையை தான் நான் உங்ககிட்ட சொல்ல போறேன். கண்டிப்பா இந்த கதை உங்க எல்லாருக்குமே பிடிக்கும்னு நம்புறேன். முதல்ல இந்த கதையோட சுருக்கம் என்னன்றதை சொல்லிடுறேன். ஆயிஷான்னு ஒருத்தங்க அம்சான்னு ஒருத்தரை திருமணம் முடிச்சு சந்தோஷமா இவங்களோட வாழ்க்கையை ஆரம்பிக்கிறாங்க. இந்த ஆயிஷாவை பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்கூல்ல டீச்சரா வேலை பார்த்துட்டு இருக்காங்க. நிறைய சம்பளம் எல்லாம் கிடைக்குது. ஹஸ்பண்ட் கூட சந்தோஷமா ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஆனா வீட்டுல டைவர்ஸ் ஆன நாத்தனார் இருக்காங்க. அவங்களோட பேரு ஃபாத்திமா அப்படின்றது. ஃபாத்திமா என்ன பண்றாங்கன்னா இவங்க சம்பள காசை எல்லாத்தையும் மொத்தமா வாங்கி யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இவங்களை ஒரு வேலைக்காரி மாதிரி ட்ரீட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கப்புறம் அந்த விஷயத்தெல்லாம் ஆயிஷா எப்படி எதிர்கொண்டாங்கன்னு சொல்றதுதான் மீதி கதை. கண்டிப்பா இந்த கதை உங்க எல்லாருக்குமே பிடிக்கும்னு நம்புறேன். இதே மாதிரி ஏற்கனவே நிறைய கதைகளை நம்ம சேனல்ல நம்ம போட்டிருக்கோம். அதெல்லாம் பார்க்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி இந்த கதையை முழுசா பாக்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. அப்பதான் உங்களை மாதிரி பாக்குற நிறைய பேர்கிட்ட இந்த வீடியோ கொண்டு போய் ரெக்கமெண்டேஷன்ல காட்டும். அதுக்காக தான் சொல்றேன். இப்ப நம்ம முழு கதையை பத்தி பார்ப்போம். ஆயிஷாவை பொறுத்த வரைக்கும் திருமணம் முடிச்சு அம்சாவோட வீட்டுக்கு வந்துடுறாங்க. அம்சாவை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்ல கணவரா இருக்காரு, ஒரு நல்ல வேலையில இருக்காரு. அதே மாதிரி ஆயிஷாவும் ஒரு ஸ்கூல்ல டீச்சரா வேலை பார்த்துட்டு இருக்காங்க. இவங்களுக்கு காசுக்கெல்லாம் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. இவங்களோட மாசம் வாழ்க்கை சந்தோஷமா போகுது. ஏன்னா இப்பதானே கல்யாணம் இருக்கு. ஹஸ்பண்ட் என்ன பண்றாருன்னா நிறைய இடத்துக்கு கூட்டு போறாரு. இவங்களுக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதே மாதிரி ஹஸ்பண்ட் வீட்லயே ஃபாத்திமா இருக்காங்க. அதாவது ஃபாத்திமாக்கு வீட்டுல பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிருப்பாங்க. 2 வருஷத்துக்கு முன்னாடி கல்யாணம் பண்ணி வச்சிருப்பாங்க. ஆனா கடைசி 1 வருஷமாவே இப்ப தம்பி கூட தான் இருந்துட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்க கல்யாண வாழ்க்கையில சில பிரச்சனைகள்லாம் ஏற்பட்டு டைவர்ஸ் எல்லாம் வாங்கி இப்ப வீட்டுல இருந்துட்டு இருக்காங்க. மாமியாரு அதே மாதிரி நாத்தனாரு இவங்க 2 பேர் தான் வீட்டுல இருக்காங்க. இவங்க 2 பேருமே ஸ்வீட்டா தான் நடந்துக்கிறாங்க ஆயிஷா கிட்ட. ஆயிஷாக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஹஸ்பண்டும் நல்ல டைப்பா இருக்காரு. அதே மாதிரி நாத்தனாரும் நல்ல டைப்பா இருக்காங்க. மாமியாரும் நல்ல டைப்பா இருக்காங்க. நம்ம வாழ்க்கை சந்தோஷமா இருக்க போகுது அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. ஒரு மாசம் நிறைய இடத்த சுத்தி பாக்குறாங்க. சந்தோஷமா டைம் எல்லாம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் இவங்க லீவ் எல்லாம் முடிஞ்சு போயிருது. இந்த ஒரு மாசம் இவங்க லீவ் எல்லாம் கேட்டு வாங்கியிருப்பாங்க. இப்ப லீவ் எல்லாம் முடிஞ்சு போயிருது. ஹஸ்பண்ட் எப்பவுமே போல அவரோட வேலைக்கு கிளம்பிடுறாரு. இவங்களுமே இவங்க வேலைக்கு கிளம்புறதுக்கு தயாராகிறாங்க. சோ வேலை அதாவது வீட்டுல இருக்கவங்க, அதாவது மாமியார் ஆகட்டும் இல்லைன்னா நாத்தனார் ஆகட்டும், நமக்கு வேண்டியதை கொஞ்சம் ரெடி பண்ணி வச்சிருவாங்க அப்படின்ற மாதிரி இவங்க மனசுல நினைச்சிருப்பாங்க. ஆனா இவங்களே தான் காலையில ரெடி பண்ண வேண்டியதா இருக்கு. அதாவது கிளம்பும் போது நீயே இந்த இதை பண்ணிருமா. சாதாரணமா மாமியார் சொல்றாங்க. எப்படி சொல்றாங்கன்னா, நீயே டிஃபனை ரெடி பண்ணிருமா. அதே மாதிரி உனக்கு லஞ்ச் ரெடி பண்ணுவல, அந்த மாதிரி லஞ்சை ரெடி பண்ணிருமா அப்படின்ற மாதிரிலாம் சொல்லும் போது, சரி நம்ம இப்படி பண்றது ஒன்றும் தப்பு இல்லை, நம்ம ஹஸ்பண்டுக்கும் நமக்கும் ரெடி பண்ண போறோம், இந்த விஷயத்தெல்லாம் பண்ணலான்ற மாதிரி பண்ண ஆரம்பிக்கிறாங்க. போக போக எல்லா வேலையும் இவங்க தலையிலேயே விழுற மாதிரி இருக்கு. இப்போ உதாரணத்துக்கு இவங்க ஸ்கூலுக்கு போறாங்க, வேலை பாக்குறாங்க. வேலை பார்த்துட்டு ஈவினிங் வருவாங்கல்ல, ஈவினிங் பாத்திரம் அப்படியே போட்ட மாதிரி இருக்கு. அப்ப இவங்க என்னதான் பண்றாங்க, மாமியாரோ நாத்தனாரோ என்னதான் பண்றாங்க, நாத்தனார் ஃபாத்திமா அந்த பாத்திரத்தை எல்லாம் கழுவி வச்சிரு அப்படின்ற மாதிரி சாதாரணமா சொல்றாங்க. என்னடா இது, இவங்க பண்ணிருக்கலாம்ல, இவங்க பண்றதுக்கான டைம் தான் அவ்வளவு இருக்குல்ல, ரெஸ்ட் எடுத்துட்டு பண்ணா கூட பண்ணிடலாமே, இவங்க என்ன நம்ம கிட்ட இந்த வேலையை தள்ளுறாங்க அப்படின்ற மாதிரி கொஞ்சம் கடுப்பா தான் இருக்கு. காலையில சமையல் வேலையை கூட நம்ம மேனேஜ் பண்ணிக்கலாம். ஏன்னா காலையில வேக வேகமா டிஃபனை ரெடி பண்ண போறோம். அதே மாதிரி ஹஸ்பண்டுக்கும் நமக்கும் கொண்டு போறதுக்கு கட்ட போறோம். இது ஈஸியான வேலை தான். ஆனா பாத்திரம் கழுவுறதுல இருந்து துணி துவைக்கிறதுல இருந்து எல்லா வேலையும் அப்படியே பெண்டிங் வச்சுக்கிட்டே இருந்தா என்னதான் அர்த்தம்? எப்படி நம்மளே எல்லாத்தையும் பண்ண முடியுமா? அவங்களாவது கொஞ்சம் யோசிக்கணும்ல அப்படின்ற மாதிரிலாம் இவங்களுக்கு தோண ஆரம்பிக்குது. இதை தாண்டி 1 மாசம் முடியுது. இவங்க வேலைக்கு போய் 1 மாசம் முடியுதுல்ல, இவங்களுக்கு சம்பள காசு வந்துருது. உடனே அந்த நாத்தனார் இருக்காங்கல்ல, நாத்தனார் பேர் ஃபாத்திமான்னு சொல்லியிருப்பேன். அந்த ஃபாத்திமா என்ன பண்றாங்கன்னா, சம்பளம் வந்திருக்குமே அப்படின்ற மாதிரி பேசுறாங்க. ஏன்னா 1ஆம் தேதிக்கு மேல ஆயிடுச்சு. சம்பளம் வந்திருக்குமேன்னும் போது, ஆமா வந்துருச்சுன்னும் போது, இங்க எப்பவுமே அம்சாவோட கார்டை நான் தான் வச்சுப்பேன், குடும்ப இதெல்லாம் நான் தான் மேனேஜ் பண்ணுவேன், கடைசி 1 வருஷமாவே அப்படிதான் போயிட்டு இருக்கு. சோ உன்னோட கார்டை தந்துரு, சேவிங்ஸ்ல எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன், உன் கார்டை தந்துருன்னும் போது இவங்களுமே கார்டை தந்துடுறாங்க. ஏடிஎம் கார்டு இருக்குல்ல, அதை தந்துடுறாங்க. இதான் பின்னுன்ற மாதிரி தந்துடுறாங்க. அதுல இருக்க எல்லா காசையும் எடுத்துடுறாங்க. இவங்க என்ன நம்மளோட அக்கௌண்ட்ல கொஞ்சம் வச்சிருப்பாங்கன்னு பார்த்தா எல்லா காசையும் எடுத்துட்டாங்களே அப்படின்ற மாதிரி இவங்களுக்கு தோணுது. எல்லா காசையும் எடுத்து என்ன பண்றாங்கன்னு தெரியல, வீட்டு செலவெல்லாம் நான் கவனிச்சுக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதே மாதிரி இவங்க கிட்ட இந்த ஆயிஷா வேலைக்கு எல்லாம் போனோம்ல, ஷேர் ஆட்டோ பிடிச்சி போற மாதிரி இருக்கும், பஸ் பிடிச்சி போற மாதிரிலாம் இருக்கும். அவங்களுக்கு இதை செலவுக்கு வச்சுக்கோன்னு காசு தராங்க. ரொம்ப கம்மி காசு தான் தராங்க. ஏன்னா ஆயிஷாவை பொறுத்த வரைக்கும் இப்பதான் கல்யாண வாழ்க்கைக்கு வந்திருக்காங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் சில ஆசைலாம் இருக்கும் பாத்தீங்களா. என்னடா இது, இவங்க இவ்வளோண்டு காசு தராங்க, நம்ம புதுசா சாரி எல்லாம் பிளான் பண்ணி வச்சிருந்தோம், அதெல்லாம் எடுக்க முடியாதுன்ற மாதிரி இவங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கு. சரி, அவங்க சேவிங்ஸ் பண்றாங்க போல. ஏன்னா ஒவ்வொரு குடும்பம் ஒவ்வொரு மாதிரி இல்ல, இவங்க செலவெல்லாம் சிக்கனமா பண்ணிட்டு நம்ம காசை வச்சு ஏதாவது சேவிங்ஸ் பண்ணுவாங்க போல அப்படின்ற மாதிரி ஒரு நம்பிக்கையில இருக்காங்க. பெருசா கேட்டுக்க மாட்டாங்க. இவங்க பாட்டுக்கு அதெல்லாம் விட்டுறாங்க. மாசம் இப்போ போன மாசம் மாசம் அவ்வளவு காசை வாங்கினீங்க, 2வது மாசம் இவங்க சில தேவை இருக்குன்னு சொல்ல ஆரம்பிச்சிடுறாங்க. யாரு, ஆயிஷா இருக்காங்க பாத்தீங்களா, எனக்கு இதை நான் பிளான் பண்ணிருக்கேன் நாத்தனார் கிட்ட அப்படியே பேச்சு வாக்கா சொல்லிட்டு இருக்காங்க. ஏன் சொல்றாங்கன்னா, அடுத்த மாசம் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே நமக்கு காசு தரணும்ன்றதுக்காக தான் அப்படி சொல்றாங்க. நீங்க
வந்து சேவிங்ஸ் பண்றீங்கல்ல, அதுல வந்து சேவிங்ஸை கொஞ்சம் கம்மியா வச்சுக்கிட்டு எனக்கு இந்த காசெல்லாம் தாங்கன்றத புரிய வைக்கிறதுக்காக தான் இப்படி சொல்லிட்டு இருக்காங்க. அப்படியே ஓடிட்டு இருக்கு. நாத்தனாரு அந்த வேலையை வந்து தள்ளி விடுறதுல குறியா இருக்காங்க. நாத்தனாரு பெருசா எதுவுமே பண்றது கிடையாது. வீட்டுல எப்ப பாரு டிவி தான் பார்த்துட்டு இருக்காங்க. அதே மாதிரி வந்து வந்தோன்னு இந்த வேலையை செஞ்சுட்டு அந்த வேலையை செஞ்சுட்டு அதிகாரமா சொல்லிட்டு இருக்காங்க. இதெல்லாம் ஆயிஷாக்கு கொஞ்சம் கொஞ்சமா கோவத்தை வர வைக்குது. இருந்தாலுமே வந்து ஆயிஷா அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு நாள் வந்து ஹஸ்பண்டுமே அம்சாவுமே அப்பப்ப இதெல்லாம் கவனிக்கிறாரு. ஆயிஷா அப்செட் ஆகிறதையும் அம்சா கவனிக்கிறாரு. அம்சா என்ன சொல்றாருன்னா, என் அக்காவை பொறுத்த வரைக்கும் ஒரு கஷ்டமான பாஸ்ட கடந்து வந்திருக்கா, அதனால அவகிட்ட நீ சட்டுன்னு கோவப்படுறாத, அவ பண்றது கொஞ்சம் ஓவரா தான் எனக்கே தெரியுது, பட் நீ கொஞ்சம் பொறுத்து போய்க்கோன்ற மாதிரி சொல்லிட்டாரு. என்ன ஆச்சுங்க, என்னதாங்க பிரச்சனை அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. அதாவது வந்து இந்த ஃபாத்திமாவை பொறுத்த வரைக்கும் ஹஸ்பண்டை விட்டு பிரிஞ்சிருக்காங்கல்ல, என்ன பிரச்சனைன்னு கேட்கும்போது இவருமே பிரச்சனையை சொல்றாரு. அதாவது வந்து நாங்க தப்பான ஆளை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிட்டோம், அவர் எப்ப பாரு குடிச்சு வந்து என் அக்காவை போட்டு அடிச்சுக்கிட்டே இருந்திருக்காரு, அதனாலதான் இங்க வந்துட்டா, டைவர்ஸ் எல்லாம் வாங்கியாச்சு, இப்ப இவளுக்கு வேற ஒரு லைஃப் அமைச்சு தரலான் இருக்கேன், எதுவுமே செட் ஆக மாட்டேங்குது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. சரி, அவங்கள பொறுத்த வரைக்கும் ரொம்ப கஷ்டமான லைஃப்ல இருந்து வந்திருக்காங்க, அதனாலதான் இப்படி நடந்துக்கிறாங்க, இதெல்லாம் வந்து சரியாயிடும் அப்படின்ற மாதிரி இவங்களுமே அதை பெருசா கண்டுக்க மாட்டாங்க. இப்ப அடுத்த மாசம் அதாவது 1ஆம் தேதி நெருங்கினோன்னு காரை தாண்ட மாதிரி வாங்கிடுறாங்க. இப்ப காரை தந்தோன்னே காசெல்லாம் எடுத்துட்டாங்கன்னு வந்துருச்சு. இவங்களுக்கு 35,000 ரூபாய்க்கு மேல சம்பளம். அந்த மொத்த காசையும் அவங்க வலிச்சு எடுத்திருக்காங்கன்னு தெரிய வருது. இவங்க கிட்ட ஒரு 2,000 ரூபாய் தராங்க. எப்பவுமே போல 2,000 ரூபாய் தராங்க. என்னடா இது, நம்ம அது வேணும் இது வேணும்ன்ற மாதிரிலாம் சொல்லி வச்சுமே, சூசகமா சொல்லி வச்சுமே, இவங்க என்ன இவ்வளோண்டு காசு தராங்கன்ற மாதிரி ஒரு மாதிரி இவங்களுக்கு மனசையே விட்டுருது. இவங்க வெளிப்படையாவே கேட்கவே செய்யறாங்க, எனக்கு இன்னும் அந்த இதெல்லாம் இருக்கு, அது எனக்கு வேணும்னும் போது, இல்லம்மா வந்து நம்ம இப்படிலாம் குடும்பத்தை ரன் பண்ணாதான் அது கரெக்டா இருக்கும், மத்ததெல்லாம் நம்ம சேவ் பண்ணாதான் கரெக்டா இருக்கும்ன்ற மாதிரி அவங்க சொல்றாங்க. சரி, அப்படி சொல்றவங்க வந்து சேவிங்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணா கூட பரவாயில்ல. பிரச்சனை என்னன்னா, அவங்களுக்கு புதுசா 3 ட்ரெஸ் எடுத்திருக்காங்க. அந்த ட்ரெஸ்ஸோட விலைலாம் ரொம்ப ஷாக்கிங்கா இருக்கு. நம்ம ட்ரெஸ் எடுத்திருந்தா கூட 1,500 ரூபாய் 2,000 ரூபாயில எடுத்திருப்போம். இவங்க 6,000 ரூபாய் 7,000 ரூபாயில இவங்களுக்கு ட்ரெஸ் எடுத்திருக்காங்களே. அதாவது இவங்க என்ன நம்ம காசை இப்படி செலவு பண்ணிட்டு இருக்காங்கன்ற மாதிரி ஆயிஷாக்கு ரொம்ப தோண ஆரம்பிச்சிருது. ஏன்னா வந்து அவங்க சேவிங்ஸ் பண்றது நல்ல விஷயம் தான். சரி, நம்ம வந்து தேவையில்லாத செலவு பண்ணக்கூடாது, அதை காசா சேவ் பண்ணணும்னு சொல்றது கூட நல்ல விஷயம். ஆனா அவங்க வந்து இவ்வளவு செலவு பண்ணி ட்ரெஸ் எடுக்கிறது எப்படி கரெக்டா இருக்கும்ன்ற மாதிரி பயங்கரமா இவங்களுக்கு கோவம் வருது. அந்த கோவத்தெல்லாம் காமிச்சிக்க மாட்டாங்க. அதே மாதிரி வந்து இவங்க வேலை பாக்குறாங்க பாத்தீங்களா, அந்த இடத்துல இவங்களுக்கு வந்து வேலையே ஓட மாட்டேங்குது. வீட்டுல இருக்க கஷ்டம் தான் இவங்களுக்கு ஓடிட்டு இருக்கு. ஈவினிங் போனா, ஏன்னா வந்து இவங்க பேரண்ட்ஸ் வீட்டுல இருக்கும் போது கூட இவ்வளவு கஷ்டப்பட்டிருக்க மாட்டாங்க. வேலையை முடிச்சுட்டு வருவாங்க, பேரண்ட்ஸ் எல்லாத்தையும் பண்ணி வச்சிருவாங்க. நைட்டு நேரம் டிஃபன், வாமா டிஃபன் சாப்பிடுவாங்க, டீ போட்டு தரது எல்லாமே வந்து பேரண்ட்ஸ் பண்ணிடுவாங்க, அம்மா பண்ணிடுவாங்க. இவங்களுக்கு வந்து வசதியான இதா இருந்தது. என்னடா நம்ம இங்கேயும் வேலை பாக்குறோம், அங்க போயும் வேலை பாக்குறோம்ன்ற மாதிரி ஸ்கூல்ல இப்பெல்லாம் ரொம்ப டயர்ட் ஆகுறாங்க. டயர்டாகி வந்து ஸ்கூல்லயே படுத்துட்டுலாம் இருக்காங்க, கொஞ்சம் சோகமாவே இருக்காங்க. இவங்களுக்கு வந்து கொஞ்சம் க்ளோஸான ஒரு டீச்சர் இருக்காங்கல்ல, அவங்களுமே வந்து என்னதாம்மா ஆயிடுச்சு உனக்கு, நீ வந்து கல்யாணத்துக்கு அப்புறம் வந்து இப்பெல்லாம் கொஞ்சம் சோகமா இருக்கியே, என்னதான் உனக்கு பிரச்சனை, குடும்ப வாழ்க்கை எல்லாம் சந்தோஷமா போதான்னு கேட்கும்போது, என் ஹஸ்பண்ட் எல்லாம் வந்து தங்கமான மனுஷன், குறைய சொல்ல முடியாது, சந்தோஷமா தான் என்னோட குடும்ப வாழ்க்கை எல்லாம் போயிட்டு இருக்கு. ஆனா என்னோட நாத்தனார் ரொம்ப தொல்லை பண்றாங்க, இந்த மாதிரிலாம் பண்றாங்க அப்படின்னும் போது, ஓ உன்னோட நாத்தனார் அந்த ஃபாத்திமா தானே, அந்த ஃபாத்திமாவை பத்தி எனக்கு தெரியுமா, ஏன்னா ஃபாத்திமா எனக்கு பழக்கம் தான் அப்படின்ற மாதிரி சில விஷயங்களை சொல்றாங்க. அப்பதான் உண்மையான காரணமே தெரிய வருது. ஏன்னா ஃபாத்திமா வந்து ஒரு வீட்டுல குடியிருந்தாங்கல்ல ஹஸ்பண்ட் கூட, அந்த வீட்டுக்கு பக்கத்துலதான் இந்த லேடி இருப்பாங்க. இது பேசும்போது தான் இவங்களுக்கே தெரிய வருது, அதெல்லாம் முன்னாடி இவங்களுக்கு தெரியாது. ஆனா இப்ப பேசும்போதுதான் இந்த டீச்சர் வந்து அந்த ஃபாத்திமாவை பத்தி நிறைய சொல்றாங்க. அது என்னன்னா, ஃபாத்திமா வந்து ஹஸ்பண்ட் வந்து குடிச்சிட்டு அடிச்சாருன்ற மாதிரி சொன்னாங்கல்ல, அது பிரச்சனை இல்ல, குடிச்சிட்டு அவர் அடிக்கவும் செஞ்சிருப்பாரு. ஆனா ஃபாத்திமாவும் லேசப்பட்டவங்க இல்ல, நிறைய பண்ணிருப்பாங்க. அது என்னன்னா வந்து அதிகாரம்ன்றதெல்லாம் ரொம்ப பண்ணிருப்பாங்க. பொதுவா எல்லா வீட்லயும் ஹஸ்பண்டுக்கு அதிகாரம் பண்றதா சொல்லுவாங்கல்ல, அந்த வீட்டுல வந்து ஒய்ஃப் பயங்கரமா அதிகாரம் பண்ணுவாங்க. அவரை இஷ்டத்துக்கு செலவு பண்ண வச்சிருப்பாங்க, மாணவரியா செலவு பண்ண வச்சிருப்பாங்க. அவர் வந்து இவங்க கேட்கிற எல்லாத்தையும் வாங்கலான்றதுக்காக கடன் வாங்கிலாம் செலவு பண்ணி பெரிய கடன் பிரச்சனையில் சிக்கிப்பாரு. அதுக்கப்புறம் தான் அவர் டென்ஷன் ஆகி சரக்கு அடிச்சு இவங்களை போட்டு அடிக்கலாம் செஞ்சிருப்பாரு. அதுக்கப்புறம் 2 குடும்பமும் பேசி இவங்க இதுக்கப்புறம் சேர்ந்து இருந்தா சரிப்பட்டு வராதுன்னு பிரிச்சு விட்டுருப்பாங்க. சோ வந்து உன்னோட நாத்தனார் அந்த மாதிரிலாம் பண்ணுவாமா, உன் நாத்தனார் கிட்ட கொஞ்சம் கவனமா இருந்துக்கோ அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. ஐயோ, இவங்க கிட்ட வந்து நம்ம நம்பி காசு வேற தந்துட்டு இருக்குமே, ஒரு 3-4 மாசம் காசை தந்தாச்சு, அந்த காசை அவங்க என்ன பண்றாங்கன்னு தெரியல, ஃபுல்லா வந்து சேவிங்ஸ் பண்றேன்ட்டு அழிச்சிட்டாங்களான்ற மாதிரி உங்களுக்கு டவுட்லாம் வருது. சோ இதுக்கப்புறம் நாத்தனார் கிட்ட நம்ம எதுக்கு காசை தரணும், நம்ம மேனேஜ் பண்ணிக்கலாம், ஏன்னா இப்ப நம்மளும் அந்த வீட்டோட மருமகளா வந்திருக்கோம், நம்ம எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணிக்கிட்டா என்னன்ற மாதிரிலாம் இவங்களுக்கு தோண ஆரம்பிக்குது. இந்த மாதிரி நிலைமையில வந்து இவங்களுக்கு சம்பள உயர்வு கிடைக்கிறதா சொல்றாங்க. இவங்களுமே வந்து ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லியிருப்பாங்க, அம்சா கிட்ட எனக்கு அடுத்த மாசத்துல இருந்து சம்பள உயர்வு கிடைக்க போகுது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருப்பாங்க. சோ இந்த
அதை வந்து இவங்க கவனிச்சிடுறாங்க, யாரு இந்த ஃபாத்திமா கவனிச்சிடுறாங்க. ஏன்னா அந்த ஹஸ்பண்ட் கிட்ட சொன்னா இவங்க கிட்ட சொன்ன மாதிரி தானே இவங்களுக்குமே தகவல் வந்துருது. அப்ப அடுத்த வாட்டி இவளுக்கு இவ்வளவு காசு வரும் போல, நம்ம அதை வாங்கிடணும் அப்படின்ற மாதிரி கணக்கெல்லாம் போட்டுட்டு இருக்காங்க. இவங்க இந்த ஆயிஷாவை பொறுத்த வரைக்கும் அந்த காசு வந்து அவங்களுக்கு போகக்கூடாது, எப்படியாவது நம்ம ஸ்டாப் பண்ணோம், நம்ம ஸ்டாப் பண்ணாதான் இது தொடர்ச்சியா நடக்காது, இந்த வாட்டி அதுக்கு ஏதாவது ஒரு முட்டுக்கட்டை போடணுன்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. அப்படி யோசிக்கிறவங்க வேலையா என்ன பண்றாங்கன்னா, ஏடிஎமோட பின் இருக்கு பாத்தீங்களா, அந்த 4 நம்பரை மாத்தணும்ன்ற மாதிரி சட்டுன்னு மாத்திடுறாங்க. சம்பள நாள் வந்துட்டு இருக்கு, சம்பளம் வந்து ஒரு ஸ்டேஜ்ல வருது பாத்தீங்களா. அப்படி வந்ததுக்கு அப்புறம் எப்பவுமே போல அந்த ஃபாத்திமா என்ன பண்றாங்கன்னா, உன் கார்டத்தான் நான் காசை எடுத்துக்கிறேன், உனக்கு தர வேண்டியதை தந்துடுறேன்னும் போது, இல்ல இதுக்கப்புறம் நானே அதை மேனேஜ் பண்ணிக்கிறேன், அதாவது வந்து நானே வந்து அந்த குடும்ப செலவு ஏதாவது இருந்தா நான் அதை மேனேஜ் பண்ணிக்கிறேன், இல்லனா இப்படி பண்ணலாம், என் ஹஸ்பண்ட் இதை வச்சு குடும்ப செலவை பாத்துக்கலாம், எந்த வந்து அப்படியே நான் சேவிங்ஸ் பண்ணலான் இருக்கேன்ற மாதிரி பேசுறாங்க. வேணும்ட்டே தான் அவங்கள லாக் பண்றதுக்காக இப்படி பேசுறாங்க. நீ என்ன சேவிங்ஸ் தான் நான் பண்ணிட்டு இருக்கேன்ல, நான் பாத்துப்பேன், என் கிட்ட தான்ற மாதிரி அவங்க சொல்றாங்க. இவங்களுக்குள்ள அப்படியே லைட்டா வாக்குவாதம் வரும்போது மாமியார் வர ஆரம்பிக்கிறாங்க. மாமியார் வந்து மருமக பக்கம் இருக்க மாட்டாங்க, பொண்ணு பக்கம் தான் சப்போர்ட்டிவா பேசுறாங்க. ஆயிஷாலாம் கரெக்டா காசை மேனேஜ் பண்ணுவாமா, எங்க குடும்பத்தை இத்தனை வருஷம் அவ தான் மேனேஜ் பண்ணிட்டு இருக்கா, அவ கரெக்டா மேனேஜ் பண்ணுவா, நீ வந்து உன் காரை தாண்டும் போது இல்லத்த நானுமே கரெக்டா பாத்துப்பேன், எனக்கும் வந்து இன்வெஸ்ட் பண்றதுக்கு நிறைய பேர் எனக்கு என் கூட இருக்கவங்க எல்லாம் ஒவ்வொரு விஷயத்துல இன்வெஸ்ட் பண்ணு நல்லா இருக்கும்ன்றாங்க, நான் அதுல இன்வெஸ்ட் பண்றேன் நல்லா தான் இருக்கும்ன்ற மாதிரி சொல்றாங்க. ஆக மொத்தத்துல இந்த வாட்டி சம்பளத்தை விட்டு தரக்கூடாதுன்ற ஒரு விடாப்பிடியா இருக்காங்க. இவங்களுக்குள்ள லைட்டா வாக்குவாதம் எல்லாம் வரும்போது அம்சாவும் வராரு. அம்சாக்கும் என்ன முடிவு எடுக்கிறதுன்னு தெரியல. அம்சா கொஞ்சம் அமைதியா தான் இருக்காரு. ஒரு ஸ்டேஜ்ல அப்போதைக்கு பிரச்சனை முடிஞ்சிருது. ஆனா திரும்பி காலையில மாமியார் ஒரு மாதிரி சூசகமா பேச ஆரம்பிச்சிடுறாங்க. இவ காரை கூட தரமாட்டா, இவ காசை கூட தரமாட்டா, இவ காசு சம்பாதிக்கிறான்றதுக்காக தெனாவுட்டா இப்படி பண்ணிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரிலாம் பேசிக்கிட்டே இருக்காங்க. ஒரு ஸ்டேஜ்ல அப்படி இப்படி பேசி காடையே வாங்குற நிலைமைக்கு மாமியார் வந்துடுறாங்க. அதாவது காடை வாங்கி ஃபாத்திமா கிட்ட தரணும்ன்ற முடிவுக்கு வந்துடுறாங்க. அப்ப ஒரு நிலைமையில வந்து ஆயிஷா என்ன சொல்றாங்கன்னா, நான் பின் நம்பரை மாத்திட்டேன், நீங்க கார்டை என்கிட்ட இருந்து எடுத்துக்கிட்டாலுமே நீங்க காசை எடுக்க முடியாதுன்னும் போது, ஓஹோ எங்களை நம்பாம அப்ப பின் நம்பரை மாத்திட்டியா அப்படின்ற மாதிரி மாமியார் அதுக்கும் பிரச்சனை பண்றாங்க. நீங்க வந்து என்ன கோவப்பட்டாலும் சரி, அது வந்து நான் சம்பாரிச்சது என் காசு, அதை வந்து எப்படி சேவ் பண்ணணும்னு எனக்கு தெரியும், என் ஹஸ்பண்ட் இவ்வளவு சம்பாதிக்கிறாருல, நான் அது இது வரைக்கும் நான் வந்து அந்த காசு என்னாச்சு ஏதாச்சுன்னு கேட்கல, அதை குடும்ப செலவா நீங்க வச்சுக்கோங்க, அதை தாண்டி அதுல ஏதாவது சேவ் பண்ண முடிஞ்சா சேவ் பண்ணுங்க, என் காசை எப்படி சேவ் பண்ணணும்னு எனக்கு தெரியும்ன்ற மாதிரி இவங்க அடிச்சு பேசிடுறாங்க. இதுல வந்து ஃபாத்திமா செம்ம கடுப்பாயிடுறாங்க. ஃபாத்திமாக்கு நேரடியா இவங்க கிட்ட மோத முடியல, அதனால அம்மாவை தூண்டி தூண்டி விடுறாங்க. இப்ப அதுவும் ஃபெயிலியர் ஆயிடுச்சுல, ஃபாத்திமாக்கு என்ன ரியாக்ட் பண்றதுன்னே தெரியல, ஒரு மாதிரி சாதாரணமா ஆயிடுறாங்க. இப்படியே நாட்கள் ஓட ஆரம்பிக்குது. கொஞ்சம் கொஞ்சமா வந்து இவங்க வந்து இதுக்கப்புறம் ஃபாத்திமா கிட்ட நம்ம அடங்கி போக கூடாதுன்னு புரட்சி எல்லாம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. உதாரணத்துக்கு என்னன்னா, ஈவினிங் வராங்க பாத்தீங்களா, ஈவினிங் வந்தோன்னே எனக்கான வேலையை நான் பண்ணிக்கிறேன், அது எனக்கு டிஃபன் நான் ரெடி பண்ணிக்கிறேன், ஆனா வந்து நான் உங்களுக்குலாம் ரெடி பண்ணிட்டு இருக்க முடியாது, நீங்க அதுக்கு நீங்க ரெடி பண்ணிக்கோங்க, உங்களுக்கு வாஷ் பண்ண வேண்டியதை நீங்க வாஷ் பண்ணிக்கோங்க, என் துணியை நான் துவைக்கிறேன், என் ஹஸ்பண்ட் துணியை நான் துவைக்கிறேன், எல்லார் துணியும் என்னால துவைக்க முடியாதுன்ற மாதிரியே சொல்ல ஆரம்பிச்சிடுறாங்க. என்னடா இவ ஒவ்வொரு விஷயமா நம்ம கிட்ட இருந்து அப்படி போயிட்டு இருக்காளே அப்படின்றது ஃபாத்திமாக்கு தெரிய ஆரம்பிச்சிருது. ஏன்னா வந்து இவங்க தலையிலேயே வந்து மிளகா அரைக்கிறதுக்கு மாமியாரும் அந்த பொண்ணும் முடிவு பண்றாங்க. இதுக்கப்புறம் அந்த டிராப்ல நம்ம மாட்டக்கூடாதுன்றதுக்காக தான் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்காங்க. சோ இந்த மாதிரிலாம் ஒவ்வொரு இடமா அவங்க கிட்ட உடைச்சிட்டு இருக்கும் போது அவங்க பெரிய பிரச்சனை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. பையன் அந்த பிரச்சனையில இழுத்து பெரிய பிரச்சனை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. நீ இதெல்லாம் கேட்க மாட்டியாடா, ஏன் ஒரு அம்மாக்கு ஒரு அக்காக்கு இவ சமைச்சு போட மாட்டாளா, அவங்களுக்காக இந்த வேலையெல்லாம் பண்ண மாட்டாளா அப்படின்னும் போது இவங்களுமே இவங்க பக்கத்துல இருக்க நியாயத்தை சொல்றாங்க. நான் வந்து வீட்லயே இருந்தேன்னா உங்களை உட்கார வச்சு நல்லா பாத்துப்பேன், நானுமே வேலைக்கு போறேன், எனக்குமே எனர்ஜி எல்லாம் வேஸ்டா போகுது, எனர்ஜி எல்லாம் அங்க செலவாயிருது, அதுக்கப்புறம் நான் எப்படி வந்து பண்ண முடியும்னு ஹஸ்பண்ட் கிட்ட பேசும்போது ஹஸ்பண்டுமே இவங்க பக்கத்துல இருக்க நியாயத்தை புரிஞ்சுக்கிறாரு. எப்பவுமே இவங்க பக்கம் தான் நியாயம் இருக்குன்றது ஹஸ்பண்டுக்கு தெரியுது. ஆனா தங்கச்சி அதாவது அக்காவையும் அம்மாவையும் விட்டு தர முடியாதுல்ல, அதுக்காக தான் எதுவுமே பேசாம இருப்பாரு. இந்த வாட்டி இவரே பேசிடுறாரு. அது என்னன்னா, இந்த மாதிரி ஃபாத்திமா நீ பண்றது கொஞ்சம் கூட சரி கிடையாது, அவ வந்து சொல்றது கரெக்டா தானே இருக்கு, அவளுக்குமே வந்து உடம்பு டயர்டா தானே இருக்கும், அவ வந்து எவ்வளவு பார்த்திருக்கா, நீ இதுக்கப்புறம் கொஞ்சம் கூட மாட ஹெல்ப் பண்ணா என்ன, நீ இந்த விஷயத்தெல்லாம் பண்ணா என்னன்னும் போது இவங்களுமே வந்து தம்பியை வந்து கொஞ்சம் சென்டிமெண்டா வந்து கவர் பண்றதுக்கு ட்ரை பண்றாங்க. எனக்கு என் வாழ்க்கையே இப்படி ஆயிடுச்சுன்ற மாதிரிலாம் ஃபீலிங்கா பேசிட்டு இருக்கும் போது இவருமே இந்த இடத்துல அம்சா வந்து ஒரு விஷயத்த சொல்றாரு. அப்படி நடந்த பிரச்சனைக்கு அவர் மட்டுமா காரணம், உன் ஹஸ்பண்ட் மட்டுமா காரணம், உன்கிட்டயும் நிறைய பிரச்சனை இருந்தது, அவர் என்கிட்ட உட்காந்து எல்லா விஷயத்தையும் சொன்னாரு, நீ அவ்வளவு தொல்லை பண்ணிருக்க, அதனாலதான் அவர் பண்ணிட்டாரு, இப்ப 2வது கல்யாணம் பண்ணா நீ ஒழுங்கா இருக்கிறது தான் உன் லைஃபுக்கு நல்லது, இல்லைன்னா வந்து கடைசி வரைக்கும் நீ வந்து இப்படியே தான் கஷ்டப்படணும், நான் வந்து முடிஞ்ச அளவுக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளைய பாக்குறேன்,
இந்த குடும்ப வாழ்க்கையிலாவது நீ ஒழுங்கா இருக்கிறதுக்கு பாரு, அதுதான் உனக்கு நல்லது அப்படின்ற மாதிரிலாம் அம்சா பேசுறாரு. இதெல்லாம் அப்ப ஃபாத்திமாக்கு வந்து நம்ம தம்பிக்கு இதெல்லாம் தெரியுமான்ற மாதிரி தோணுது. நம்ம ஹஸ்பண்ட் மேலதான் தப்புன்ற மாதிரி நம்ம தம்பியை நம்ப வச்சிருந்தோம், ஆனா தம்பிக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கு போல அப்படின்ற மாதிரி ஃபாத்திமாக்கு தோணுது. ஃபாத்திமா இவங்களோட மூர்க்கத்தனத்தெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சுக்கிறாங்க. ஃபாத்திமா உள்ளடி வேலை எல்லாம் நிறைய பண்ணாங்கல்ல, இப்ப எதுவுமே பண்ண முடியல, அது எல்லாத்தையும் குறைச்சுக்கிறாங்க. அதே சமயம் ஆயிஷா இப்ப குடும்பத்தெல்லாம் ரன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதாவது ஹஸ்பண்டோட செலவுல வந்து எல்லா விஷயத்தையும் மேனேஜ் பண்ணிக்கிறாங்க. ஹஸ்பண்டோட சம்பள காசு மூலியமா, இவங்களோட சம்பளத்து மூலியமா கொஞ்சம் கொஞ்சமா சேவ் பண்றாங்க. இவங்க பேரண்ட்ஸ்க்கு சில விஷயங்கள் பண்ணணும்னு ஆசைப்படுவாங்கல்ல, அந்த விஷயத்தெல்லாம் பண்றாங்க. அதே மாதிரி மாமியாருக்காகவும் வாங்கி தராங்க, அதே மாதிரி வந்து ஃபாத்திமாக்காகவும் வாங்கி தராங்க. பரவாயில்ல, இவன் நமக்கும் எல்லாத்தையும் பண்ணதான் செய்யறா அப்படின்ற மாதிரி லைட்டா வந்து அந்த ஃபாத்திமாக்கு இவங்க மேல கோவம்லாம் போயிட்டு இருக்கு. இதை தாண்டி வந்து ஆயிஷா கொஞ்சம் கொஞ்சமா காசை சேர்த்துட்டு இருக்காங்கல்ல, அது மூலியமா ஒரு இடத்த வாங்கி போடலான்ற மாதிரி ஹஸ்பண்ட் கிட்ட சொல்றாங்க. ஹஸ்பண்டா சரின்ற மாதிரி ஏத்துக்கிறது, சின்னதா ஒரு இடத்தை இவங்க வாங்கி போட்டுறாங்க. சோ இவங்க கண்ட்ரோலுக்கு வந்தோன்னா அப்படியே மாற ஆரம்பிக்குது. இப்ப ஃபாத்திமா இருக்காங்கல்ல, இவங்க பண்ண தப்புக்காக ஆயிஷா கிட்ட மன்னிப்புலாம் கேட்டுட்டு இருக்காங்க. இப்ப வந்து முன்ன மாதிரி எந்த ஒரு விஷயத்தையும் பண்றது இல்ல, ஒழுங்கா தான் இருக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அம்சாவை பொறுத்த வரைக்கும் சீக்கிரமே வந்து அக்காக்கு வேற ஒரு நல்ல லைஃபா அமைச்சு தரணும்ன்ற மாதிரி அதுக்கான விஷயத்தெல்லாம் முன்னெடுத்துட்டு இருக்காரு. இப்ப எல்லாமே மாறிடுது. அதாவது ஆயிஷா முதல்ல ரொம்ப கஷ்டப்பட்டாங்க பாத்தீங்களா, இப்ப ரிலாக்ஸா இவங்களோட வேலையை பார்க்க முடியுது. வீட்டுக்கு வேண்டிய விஷயத்தையும் பண்றாங்க, ஆனா கட்டாயத்து பேர்ல பண்ற மாதிரி இருக்க மாட்டேங்குது. இப்பெல்லாம் வந்து அவங்களுமே நிறைய வேலையை முன்னெடுக்கிறாங்க. அதனால ஆயிஷாக்கு கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கு, நிம்மதியா இந்த விஷயத்தெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஹஸ்பண்ட் கூட சேர்ந்து சந்தோஷமா ஒரு லைஃபை வாழ ஆரம்பிக்கிறாங்க. இதோடய இந்த கதை முடியுது. கண்டிப்பா இந்த கதை உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். இதே மாதிரி நம்ம சேனல்ல நிறைய கதைகளை போட்டிருக்கோம், அதெல்லாம் கேட்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. அப்பதான் உங்களை மாதிரி பாக்குற நிறைய பேர்கிட்ட இந்த வீடியோ கொண்டு போய் ரெக்கமெண்டேஷன்ல காட்டும். அதுக்காக தான் சொல்றேன். திரும்பி வேற ஒரு காணொளி மூலியமா உங்களை வந்து பாக்குறேன். அது வரைக்கும் உங்ககிட்ட இருந்து விடைபெறேன். நன்றி, வணக்கம்.